வணக்கம் நேயர்களே. ஐரோப்பிய செய்திகளின் மதிய நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஸ்பெயினில் வரலாறு காணாத வெப்பம், வெயிலில் அமரக்கூட முடியாத சூழல். பிரிட்டனில் குரூமிங் கேங் குற்றவாளி ரகசிய விடுதலை. புட்டினின் பாதுகாப்பு வளையம் பலப்படுத்தப்பட்டது, 800 அதிகாரிகளாக அதிகரிப்பு. இங்கிலாந்தில் ஆற்றில் மாசு, அழிந்து வரும் இனம் உட்பட நூற்றுக்கணக்கான மீன்கள் உயிரிழப்பு. பிரிட்டனில் தஞ்சம் கோரிய மனித கடத்தல் கும்பல் தலைவன், தொழிலாளர் கட்சி அரசுக்கு கடும் அழுத்தம். உக்ரைன் மீது புட்டின் ஏன் தாக்குதலை தீவிரப்படுத்துகிறார்? போர்க்களத்தில் தடுமாறும் ரஷ்யா. நேட்டோ கூட்டணி மீது பாய்ந்த ட்ரம்ப், சர்வதேச அளவில் அரசியல் பரபரப்பு. பிரான்சில் காட்டுத்தீ, ஆயிரக்கணக்கான மக்கள் வெளியேற்றம். இனி விரிவான செய்திகள். ஸ்பெயினில் நிலவும் கடும் வெப்ப அலை காரணமாக அந்நாட்டின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. வெப்பநிலை மிக உச்சத்தை எட்டியுள்ளதால் பொதுமக்கள் உணவகங்கள் மற்றும் பொது இடங்களின் வெளிப்புறங்களில் அமர முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. கடும் வெப்பத்தால் சுற்றுலாத்துறையும் உள்ளூர் வணிகங்களும் பெரும் சரிவை சந்தித்து வருகின்றன. மக்கள் வெளியே வருவதை தவிர்த்து வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். பருவநிலை மாற்றத்தின் தாக்கத்தால் ஸ்பெயினின் கோடைக்காலம் வழக்கத்தை விட ஆபத்தானதாக மாறியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. பொதுமக்கள் தகுந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் நீர்ச்சத்தை பராமரிக்குமாறும் அரசு அறிவுறுத்தியுள்ளது. அதீத வெப்பம் காரணமாக சில முக்கிய சுற்றுலா தலங்கள் மற்றும் வணிக வளாகங்களின் செயல்பாட்டு நேரமும் மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. பிரிட்டனில் சிறுமிகளை பாலியல் வன்கொடுமை செய்த குரூமிங் கேங் கும்பலைச் சேர்ந்த குற்றவாளி ஒருவர் சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்டுள்ளார். ஊடகங்களுக்கும் பொதுமக்களுக்கும் தெரியாமல் இருக்க அவர் நள்ளிரவில் வாடகை டாக்ஸி மூலம் ரகசியமாக வெளியேற்றப்பட்டார். இந்த செயல் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. சிறை நிர்வாகத்தின் இந்த ரகசிய நடவடிக்கைக்கு பலரும் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். மீண்டும் பொது இடங்களில் அவர் நடமாடுவது பாதுகாப்பற்றது என்று சமூகத்தில் அச்சம் நிலவுகிறது. இது தொடர்பான உரிய விளக்கத்தையும் பாதுகாப்பையும் அரசு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. குற்றவாளிகளின் விடுதலை தொடர்பான சட்ட நடைமுறைகளை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்ற குரல்களும் வலுத்து வருகின்றன. புட்டினின் பாதுகாப்பு வளையம் பலப்படுத்தப்பட்டது, 800 அதிகாரிகளாக அதிகரிப்பு. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் தனது தனிப்பட்ட பாதுகாப்பு படையின் எண்ணிக்கையை 800 அதிகாரிகளாக அதிரடியாக உயர்த்தியுள்ளார். நாட்டின் தற்போதைய அரசியல் சூழல் மற்றும் பாதுகாப்பு காரணங்களை கருத்தில் கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அதிபரின் பாதுகாப்பிற்காக செயல்படும் பிரத்யேக படைப்பிரிவின் பலம் முனைப்போதும் இல்லாத வகையில் அதிகரிக்கப்பட்டுள்ளது. புட்டினின் சுற்றுப்பயணங்கள் மற்றும் பொது நிகழ்ச்சிகளின் போது பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேலும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த அதிகப்படியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் அவருக்கு உள்ள பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் குறித்த ஊகங்களை உலகளவில் கிளப்பியுள்ளன. அதிபரின் பாதுகாப்பு கட்டமைப்பில் ஏற்பட்டுள்ள இந்த மாற்றம் ரஷ்யாவின் உள்நாட்டு அரசியல் கவனிப்பிற்கு உள்ளாகியுள்ளது. அதிநவீன பாதுகாப்பு உபகரணங்கள் மற்றும் உளவுத்துறையின் ஒத்துழைப்புடன் இந்த பாதுகாப்பு படை செயல்படும் என தெரிகிறது. உலக நாடுகளின் தற்போதைய சூழலில் அதிபரின் பாதுகாப்பை உறுதி செய்வது ரஷ்ய அரசுக்கு ஒரு சவாலான காரியமாக மாறியுள்ளது. இங்கிலாந்தில் ஆற்றில் மாசு, அழிந்து வரும் இனம் உட்பட நூற்றுக்கணக்கான மீன்கள் உயிரிழப்பு. இங்கிலாந்தின் பெக்கன்ஹாம் ஆற்றில் ஏற்பட்ட கடுமையான மாசு காரணமாக ஏராளமான மீன்கள் மற்றும் அழிந்து வரும் அரிய வகை விலாங்கு மீன்கள் உயிரிழந்துள்ளன. இந்த சுற்றுச்சூழல் பாதிப்பு அப்பகுதி மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நதிநீரில் நச்சுத்தன்மை கலந்ததே இந்த மீன்களின் உயிரிழப்புக்கு காரணம் என முதற்கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் மற்றும் அதிகாரிகள் சம்பவ இடத்தில் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். அவற்றில் கழிவுகளை கலந்தவர்கள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். நதியின் நீர்த்தரம் மீண்டும் சீரடைய நீண்ட காலம் எடுக்கும் என்று வல்லுநர்கள் எச்சரித்துள்ளனர். நீர்நிலைகளை மாசுபடுத்தும் இதுபோன்ற செயல்களை தடுக்க அரசு கூடுதல் கண்காணிப்பை மேற்கொள்ள வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சுற்றுச்சூழல் பாதுகாப்பதன் முக்கியத்துவத்தை இந்த சம்பவம் மீண்டும் ஒரு முறை உலகுக்கு உணர்த்தியுள்ளது.
பிரிட்டனில் தஞ்சம் கோரிய மனித கடத்தல் கும்பல் தலைவன் தொழிலாளர் கட்சி அரசுக்கு கடும் அழுத்தம். மனித கடத்தல் கும்பலின் தலைவனாக கருதப்படுபவர் பிரிட்டனில் அடைக்கலம் கோரியிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அவரை உடனடியாக நாடு கடத்த வேண்டும் என்று பிரிட்டன் அரசுக்கு கடும் அழுத்தம் கொடுக்கப்பட்டு வருகிறது. இத்தகைய நபர்கள் புகலிடம் கோருவதை அனுமதிக்க கூடாது என்று அரசியல் தலைவர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். இது நாட்டின் பாதுகாப்பு மற்றும் குடிவரவு கொள்கைகள் குறித்த விவாதங்களை மீண்டும் தீவிரப்படுத்தியுள்ளது. கடத்தல் கும்பலைச் சேர்ந்த ஒருவர் இவ்வளவு எளிதாக பிரிட்டனுக்குள் நுழைந்திருப்பது எல்லையோர பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பில் உள்ள ஓட்டைகளை வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளது. புகலிட கோரிக்கையை விசாரிக்கும் அரசு இதுபோன்ற குற்ற பின்னணி கொண்டவர்களை கடுமையான சட்ட நடைமுறைகள் மூலம் வெளியேற்ற வேண்டும் என வலியுறுத்தப்படுகிறது. சட்டவிரோத குடியேற்றத்தை தடுப்பதில் பிரிட்டன் அரசு எடுக்கும் நடவடிக்கைகள் போதுமானதாக இல்லை என பலர் தரப்பிலிருந்தும் விமர்சனங்கள் எழுந்துள்ளன. சட்டவிரோத குடியேற்றத்தை தடுப்பதில் பிரிட்டன் அரசு எடுக்கும் நடவடிக்கைகள் போதுமானதாக இல்லை என பல தரப்பிலிருந்து விமர்சனங்கள் எழுந்துள்ளன. உக்ரைன் மீது புட்டின் ஏன் தாக்குதலை தீவிரப்படுத்துகிறார்? போர்க்களத்தில் தடுமாறும் ரஷ்யா. போர்க்களத்தில் ரஷ்யாவின் போர் இயந்திரம் பின்னடைவை சந்தித்து வரும் நிலையில் உக்ரைனின் தலைநகர் கியூவ் மீது புட்டின் தாக்குதல்களை தீவிரப்படுத்தியுள்ளார். தனது ராணுவத்தின் பலவீனத்தை மறைக்கவும் உக்ரைன் மக்கள் மத்தியில் பயத்தை உருவாக்கவும் அவர் இந்த தாக்குதல்களை மேற்கொள்வதாக கூறப்படுகிறது. களத்தில் வெற்றி கிடைக்காத விரக்தியில் பொதுமக்கள் வாழும் பகுதிகளை குறிவைத்து ரஷ்யா தாக்குதல் நடத்துவதாக சர்வதேச நாடுகள் குற்றம் சாட்டுகின்றன. உக்ரைனின் மன உறுதியை குலைப்பதே புட்டினின் இந்த தாக்குதல்களின் முக்கிய நோக்கமாக பார்க்கப்படுகிறது. ஆனால் இந்த தாக்குதல்கள் உக்ரைன் மக்களின் எதிர்ப்பையும் மேற்கத்தைய நாடுகளின் ஆதரவையும் இன்னும் வலுப்படுத்த செய்கின்றன. ரஷ்யாவின் இந்த போர் தந்திரம் நீண்டகால அடிப்படையில் அவர்களுக்கு பின்னடைவையே ஏற்படுத்தும் என ராணுவ வல்லுநர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். போர் முடிவுக்கு வராமல் நீடிப்பதால் இரு தரப்பிலும் கடுமையான பாதிப்புகள் மற்றும் உயிரிழப்புகள் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றன. நேட்டோ கூட்டணி மீது பாய்ந்த ட்ரம்ப் சர்வதேச அளவில் அரசியல் பரபரப்பு. நேட்டோ அமைப்பில் உள்ள உறுப்பு நாடுகள் போதிய பாதுகாப்பு செலவுகளை மேற்கொள்வதில்லை என டொனால்ட் ட்ரம்ப் கடுமையாக விமர்சித்துள்ளார். நாடுகளின் பாதுகாப்புக்கு அமெரிக்கா மட்டுமே சுமைகளை சுமக்க வேண்டிய அவசியமில்லை என்று அவர் வெளிப்படையாக குற்றம் சாட்டியுள்ளார். ட்ரம்பின் இத்தகைய காட்டமான பேச்சு நேட்டோ கூட்டணியின் ஒற்றுமை மற்றும் எதிர்காலம் குறித்து பெரும் விவாதங்களை உருவாக்கியுள்ளது. அமெரிக்காவின் இந்த அணுகுமுறை நேட்டோ உறுப்பு நாடுகளிடையே பாதுகாப்பற்ற சூழலையும் கவலையையும் ஏற்படுத்தியுள்ளது. உலகளாவிய பாதுகாப்பு ஒப்பந்தங்களின் நம்பகத்தன்மை கேள்விக்குறியாகி வருவதாக அரசியல் வல்லுநர்கள் எச்சரித்துள்ளனர். நேட்டோ கூட்டணியின் பிணைப்பு பலவீனமடைந்து வருவதால் சர்வதேச அரசியல் களத்தில் புதிய பதற்றங்கள் உருவாக வாய்ப்புள்ளதாக கருதப்படுகிறது. இத்தகைய கருத்துக்கள் நேட்டோ அமைப்பின் தற்போதைய செயல்பாட்டு முறைகளில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பிரான்சில் காட்டுத்தீ, ஆயிரக்கணக்கான மக்கள் வெளியேற்றம். பிரான்சில் பற்றி எரியும் கடுமையான காட்டுத்தீயால் ஆயிரக்கணக்கான மக்கள் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டுள்ளனர். நாட்டின் வெப்பநிலை 44 டிகிரி செல்சியஸை எட்டும் என்று கணிக்கப்பட்டுள்ளதால் பெரும் அச்சம் நிலவுகிறது. தீயை அணைக்கும் பணியில் நூற்றுக்கணக்கான தீயணைப்பு வீரர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். கடும் வெப்பம் மற்றும் காற்றின் வேகம் காரணமாக தீயை கட்டுப்படுத்துவதில் சிரமம் ஏற்பட்டுள்ளது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். வரலாறு காணாத வெப்ப அலை மற்றும் காட்டுத்தீயால் மக்கள் கடும் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளனர்.